நம்ம வேதாரண்ய பெரிய கோயில சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. முத வரனால வலது கால வச்சு உள்ள வந்தேன். உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா குளத்துல எக்கச்சக்கமான தண்ணீர் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விநாயகருக்கு கொஞ்சம் தோப்பு காரணம் போட்ட வயிற்றெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நெத்தில திருநூறு வச்சதும் நல்ல பையனா மாறிட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த மரத்துல வந்து நம்ம நினைச்சிட்டு எதை கட்டினாலும் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அந்த கோயில்ல. நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்தது, நம்மளோட சேனலை எல்லாரும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் பேரை எழுதி அந்த மரத்துல ஒரு வளையல் ஒண்ணு இருந்துச்சு, அதுல மாட்டி விட்டேன். நீங்களும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா. வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஆனா நம்ம கோயிலுக்குள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த வெயில் கொஞ்சம் கூட நம்ம மேல படாது. இந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருந்துச்சு, ரொம்பவும் பெருசா இருந்துச்சு. அங்கேயே ஒரு குட்டியா ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து நம்ம சுத்திட்டு நம்ம என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னே நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வீடியோ பாக்குற அபி ஐசாக்கு எங்க இருந்தாலும் இதை வந்து உடனடியா அழைச்சிட்டு போயிடுங்க, ரொம்பவே தப்பு இதெல்லாம். நீங்க இந்த திருமறை காடார் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.